ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி வஸ்னி சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, பன்னீரை வச்சு ஒரு புதுவிதமான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபி நீங்க எந்த கடையிலுமே சாப்பிட்டுக்கவே முடியாது. அவ்வளோ சூப்பரா இருக்கும். சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா மறக்கவே மாட்டீங்க. அடிக்கடி உங்க வீட்டில் செஞ்சு சாப்பிடுவீங்க. இதை எப்படி செய்யலான்றதை வாங்க வீடியோஸ்குள்ள போய் பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள். இது செய்யறது பார்த்தீங்கன்னா சீக்கிரமும் செஞ்சு முடிச்சிடலாம். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடவும் முடியும். அதனால தான் சொன்னேன் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு. ஃபர்ஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். இந்த ரெசிபிக்கு கொஞ்சம் பாதாம் முந்திரி பருப்பு அதிகமாக தேவைப்படும். ஒரு 15 பாதாம் எடுத்திருக்கேன். அதே அளவுக்கு 15 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். இதை ரெண்டையும் மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஃபைன் பவுடராக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கோங்க. நம்ம எடுத்துருக்க முந்திரி பருப்பு பாதாம் எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி குறைன்னு அரைச்சி எடுத்துக்கணும். இதை அப்படியே நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு காய்ச்சி ஆற வச்சுருக்க பால் எடுத்திருக்கேன், 6 லிட்டர் அளவுக்கு. பசும்பால் இருக்கிறதுனால அதிகமாக ஏடு இருக்குது, அதனால் திரும்ப ஒரு தடவை அதை நான் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு காய்ச்சிக்கிறேன். அப்போ தான் ஏடு எல்லாமே நமக்கு கிளியர் ஆகும். நெக்ஸ்ட்டு திரும்ப லைட்டாக அதை ஹீட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்க பாலை தூக்கி ஸ்டவ் மேலே வச்சிடலாம். இந்த ரெசிப்பியை வந்து பசும்பால் தான் செய்யணும்னு கிடையாது, பேக்கெட் பால் யூஸ் பண்ணி கூட செய்யலாம். எங்கள் வீட்டில் நான் அதிகமாக பசும்பால் வாங்குறதுனால நான் அதே யூஸ் பண்ணிக்கிறேன். பசும்பால் வந்து கொஞ்சம் அதிகமாக ஏடு வர ஆரம்பிக்கும், அதனால் கரண்டியை வந்து நான் லைட்டாக போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். பால் வந்து கொஞ்சம் நேரம் கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம நாட்டு சக்கரை ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு சக்கரை தான் போடணும், சர்க்கரைலாம் போடக்கூடாது. நாட்டு சக்கரை போட்டிங்கன்னா தான் கொஞ்சம் கலர் வரும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். 2 நிமிஷம் அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை ஸ்லோலே வச்சுருங்க. பால் ஒரு பக்கம் கொதிக்கட்டும். நெக்ஸ்ட்டு வந்து கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் அளவுக்கு. அதையும் ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு மட்டும். கட்டியே இல்லாமல் ஃபுல்லாக கரைச்சிட்டு பால் கொதிச்சிட்ருக்கு பாருங்கள், அதில் இதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாக இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் கெட்டியாக ஆகிடும் பாலில், அதனால் கொஞ்சம் கட்டி இல்லாமல் கரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கரண்டியால் வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம், கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால. 2 மினிட்ஸ் கழித்து நம்ம அரைச்சி வச்சோம் பாருங்கள், பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு, அந்த பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் கரண்டியில் வந்து லைட்டாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்படியே விட்டுறாதீங்க. ஏன்னா நம்ம அரைச்சி போட்டுக்க அந்த பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு எல்லாமே கொஞ்சம் கெட்டியாக அங்கே நிற்கும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது ஈக்குவலாக நல்லா கரைஞ்சி வந்துடும். 5 நிமிஷம் மட்டும் இதே மாதிரி ஹீட்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். இந்த ஸ்வீட் ரெசிபி நான் வந்து பன்னீரில் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். அதனால் 200 கிராம் அளவுக்கு நான் பன்னீர் எடுத்திருக்கேன். 200 கிராம் பன்னீரை வந்து நீங்கள் அப்படியே டேரெக்டாக கூட கட் பண்ணி கூட மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து துருவி சேர்க்குறேன். துருவி சேர்க்கும் போது தான் நமக்கு அந்த பன்னீர் எல்லாமே கரெக்டாக நமக்கு ஈக்குவலாக ஒரே கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அதனால் நான் வந்து துருவி சேர்க்குறேன். வீட்டில் இந்த மாதிரி சீவல் இருக்குது பாருங்கள், அதில் வச்சு துருவிக்கோங்க, ஈஸியாக இருக்கும். 200 கிராம் பன்னீரும் நான் சேர்க்கவே இல்லை, 100 கிராம் அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன். இந்த ஸ்வீட் ரெசிபிக்கு 100 கிராம் பன்னீரே போதுமானது. நம்ம கடைகளில் வந்து பாக்கெட் வந்து 200 கிராம் தான் மினிமம் கிடைக்கும், அதனால் நான் 200 கிராம் வாங்கிட்டு வந்து பாதி மட்டும் தான் அதில் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. திரும்பவும் மிக்சி ஜாரில் முன்னாடி நம்ம எடுத்தோம் பாருங்கள், பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு, அதே அளவுக்கு எடுத்து மிக்சியில் வந்து லைட்டாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சோம் பாருங்கள், அது வந்து பாலில் சேர்க்கறதுக்காக அரைச்சது. செகண்ட் அரைக்கிறது வந்து நம்ம பன்னீரை வச்சு பண்ணுறதுக்காக நம்ம அரைக்கிறது. ஃப்ளேவருக்காக 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். 4 ஸ்பூன் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். பால் பவுடர் எடுத்திருக்கேன் 4 ஸ்பூன் அளவுக்கிட்ட, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஈக்குவலாக ஒரே அளவில் எடுத்துக்கோங்க, ஸ்வீட் கரெக்டாக இருக்கும். பன்னீர் நம்ம முன்னாடியே துருவி வச்சுருந்தோம் பாருங்கள், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் பன்னீரை துருவி கூட சேர்க்கலாம், துருவாமல் நீங்கள் சேர்த்துக்கலாம், கட்டியாக உடச்சி கூட சேர்த்துக்கலாம். கட்டியாக நம்ம அப்படியே உடச்சி போடும்போது மிக்சியில் லைட்டாக நம்ம கிரைண்ட் ஆகாமல் கொஞ்சம் அங்கங்கே தெளியாக தெரியும். இந்த மாதிரி துருவி நம்ம பேஸ்ட் மாதிரி அரைக்கும் போது கரெக்டாக இருக்கும் ஸ்ட்ரக்சரு. இதை நம்ம அப்படியே இன்னொரு பவுலில் மாற்றிக்கலாம். இதுக்காக தான் பன்னீரை நான் வந்து துருவி சேர்த்த காரணம். ஈக்குவலாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகி நம்ம அரைக்கிற மாதிரி இருக்கும். பன்னீர் வந்து அங்கங்கே தெரியாது, ஈக்குவலாக இருக்கும் எல்லா பக்கமுமே. லைட்டாக நமக்கு வந்து கையில் ஒட்டும், கையை மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு இதை எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக தனித்தனியாக எடுத்து வைக்க போகிறோம். இந்த ரெசிபி வந்து ரொம்ப கஷ்டமே இல்லை, ஈஸியாக செஞ்சிடலாம். பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு மட்டும்தான் தேவைப்படும். அதே மாதிரி கொஞ்சமாக கஸ்டர்ட் பவுடர் பால் பவுடர் தேவைப்படும், அவ்வளோதான்.
வீட்லேயே நம்மக்கிட்ட பால் இருக்கும், அதனால் அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கோங்க. உருண்டை பிடிக்கும்போது கையில் நமக்கு ஒட்ட செய்யும் தான். கையில் வந்து ஆயிலெலாம் அப்ளை பண்ண வேணாம், டேரெக்டாகவே இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு வந்து ஒரு உருண்டைலாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரெட் எடுத்திருக்கேன். மில்க் ப்ரெட்டு தான், கடைகளில் பேக்கரியில் கிடைக்கும் பாருங்கள், அந்த மில்க் ப்ரெட்டு தான். 4 கார்னர் சைடும் கத்தியால் ஃபுல்லாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உள்ளே இருக்கிறத ப்ரெட்டு வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம், அதனால் 4 கார்னர் சைடு நம்ம எக்ஸஸ் எல்லாமே எடுத்துடலாம். இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் ப்ரெட்டை எடுத்து 4 பக்கம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன், காய்ச்சி ஆற வச்சுருக்க பால் தான் இது. அதேமாதிரி ப்ரெட்டு ஸ்லைஸ்லாம் எடுத்திருக்கேன். ப்ரெட்டில் 4 சைடு கார்னர் இருக்குது பாருங்கள், அது எல்லாமே கட் பண்ணிவிட்டு நடுவில் இருக்கிற மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி பன்னீர், பாதாம், முந்திரி பருப்பு இது எல்லாமே மிக்சியில் அரைச்சோம் பாருங்கள், அதை உருண்டையாக பிடிச்சி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து ப்ரெட்டை வந்து எடுத்துகிட்டு காய்ச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த பாலில் வந்து ப்ரெட்டை ஃபுல்லாக நல்லா டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஒவ்வொரு உருண்டைகளாக எடுத்து இந்த மாதிரி உருட்டி உருட்டி நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்க போகிறோம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி இந்த ஸ்வீட் மெத்தட். பார்த்திங்கன்னா வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா டக்குன்னு ப்ரெட்டு பன்னீர் மட்டும் இருந்துச்சுன்னா போதும், நட்ஸை வச்சு சீக்கிரமாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸி இது செய்கிறது. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு உருண்டைகளாக உருட்டி உருட்டி எடுத்துக்கணும். ப்ரெட்டை வந்து இந்த மாதிரி பாலில் போட்டு ஃபுல்லாக டிப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு உருண்டைகளாக உருட்டி கேப்பே இல்லாத மாதிரி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்தமாதிரி உருட்டினீங்கன்னா போதும், அழகாக உருண்டு வந்துடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி உருண்டையாக உருட்டிட்டு வந்துடும். கேப்பே இல்லாத மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து உருட்டி நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம். அந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு லாஸ்ட்டில் நம்ம வந்து கஸ்டர்ட் பவுடர், பால், முந்திரி பருப்பு இது எல்லாமே ஃபஸ்ட் நம்ம கொதிக்க வச்சுருந்தோம் பாருங்கள், அதை வந்து லாஸ்ட்டில் ஸ்ட்ரக்சராக இதை நம்ம மேலே ஊற்றி விட வேண்டியதுதான். சூப்பராக இருக்கும் இந்த ஸ்வீட் ரெசிபி. நல்லா எம்மியாக இருக்கும், செம்ம சாஃப்டாகவும் இருக்கும். இந்த பால் வந்து சுத்தமாக ஆறி போயிருக்கணும், சூடாக இருக்கும்போது ஊற்றிடாதீங்க, ஏன்னா உருண்டை வந்து கொஞ்சம் உடஞ்சிரும். அதனால் ஆறுனதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இதே மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணி சேர்த்துக்கோங்க உருண்டை மேலே எல்லாமே. லாஸ்ட்டில் வந்து நட்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பாதாம், முந்திரி, பிஸ்தா 3மே எடுத்திருக்கேன். கத்தியால் வந்து லைட்டாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்லைடாக சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே மேலாப்பில் போட்டுருங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். பேக்கரிலாம் ஸ்வீட் சாப்பிடுவோம் பாருங்கள், அந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். டேஸ்ட்டும் ஸ்ட்ரக்சர் எல்லாமே நல்லாயிருக்கும். எடுக்கும் போதே அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இதை மட்டும் ஒரு வாய் நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன், டேஸ்ட்டாக மறக்கவே மாட்டீங்க. எவ்வளோ சாப்பிட்டாலும் பத்தவே பத்தாது, அந்தளவுக்கு லைக் பண்ணி சாப்பிடுவீங்க. இந்த டேஸ்ட் உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபியை நீங்கள் எங்கேயா சாப்பிட்ருக்கீங்களா? சாப்பிட்ருந்தீங்கன்னா எங்கே சாப்பிட்ருந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். இந்த பன்னீர், அந்த பிரெட் எல்லாமே போட்டுக்கிறதுனால நல்லா ஊறி இருக்குது, சாஃப்டாக இருக்குது. எடுக்கும் போதே சாப்பிட்டுட்டு சொல்கிறேன் இது டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ஸ்வீட் ரெசிபி. இந்த மாதிரி ஒரு ரெசிபியை நான் எந்த பேக்கரியிலுமே சாப்பிட்டதே இல்லை. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.